தமிழ் ஃபேக்ட் 360 நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புதிய தகவலை நாம தெரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த வாரம் நாம என்ன பார்க்க போறோம்னா, ரத்தன் டாடா சொன்ன வரிகள். அப்படி என்ன சொல்லிட்டாரு என்று பார்ப்போமா? இரும்ப வேறு எந்த பொருளாலும் அழித்து விட முடியாது. இரும்பு அழிய வேண்டுமென்றால் துருப்பிடித்து அதுவாகவே அழிந்தால்தான் உண்டு. இதேதான் நமக்கும். நம் சிந்தனை சிதைந்து நாமவே அழிந்தால் உண்டு. நாம் உறுதியாக நின்றுவிட்டால் எப்பேற்பட்டவனாலும் நம்மை அழித்து விட முடியாது. எவ்வளவு பெரிய சோதனையானாலும் நம்மை வீழ்த்த முடியாது. நாம் முடங்குவதாகவும் தோற்பதாகவும் உருவாகிற தோற்றங்கள் எல்லாமே தற்காலிகமானவை. எந்த வெற்றியும் நிலையானதல்ல, எந்த தோல்வியும் நிரந்தரமானதல்ல. இன்றைக்கு வேண்டுமானால் எதிரியின் கை ஓங்கி இருக்கலாம், நம் துக்கத்தின் அளவு உயர்ந்திருக்கலாம். அது நிரந்தரமான ஓங்குதல் இல்லை, அது வலிமையான துக்கமும் இல்லை. துக்கத்தின் சுவடு நிச்சயமாக கரையும். எனக்கு எப்பொழுதெல்லாம் மனம் சோர்வடைகின்றதோ அப்பொழுதெல்லாம் இத்தகைய மனிதர்களைத்தான் நினைத்துக் கொள்கின்றேன். காய்ச்சல் வந்துவிட்டது, உடலில் சர்க்கரை அதிகரித்து விட்டது, பிரஷர் ஏறிவிட்டது என்று முடங்கிக் கொள்வதற்கும் சிறகுகளை சுருக்கிக் கொள்வதற்கும் 1000 காரணங்களை தேடுகிறவர்களுக்கு இவரை போன்றவர்கள்தான் டானிக் பாட்டில்கள். என்னதான் ஆயிரும், ஒரு கை பார்த்துடலாம். இங்கு யாருக்கு தான் பிரச்சனை இல்லை. எறும்பிலிருந்து யானை வரைக்கும் அத்தனை உயிரினங்களுக்கும் பிரச்சனைகள் தான். மனிதர்கள் தான் எல்லாவற்றையும் மண்டையில ஏற்றி நாளை எப்படி சமாளிப்பது, நாளை எப்படி கழிப்பது, அடுத்த ஆண்டு என்ன செய்வது என்று 1008 குழப்பங்கள்ல சிக்கி சின்னாபின்னமாகிறோம். எல்லாவற்றையும் சற்றே ஒதுக்கி வைத்து பார்ப்போம். இன்றைய கணத்தை வாழ்ந்து பார்க்கலாம். இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யலாம். நாளை நடப்பதை நாளை பார்த்து கொள்ளலாம். செத்து போறது பெரிய காரியமே இல்லை, 1.5 நிமிட வேலைதான். அதோடு எல்லாம் முடிஞ்சது. ஆனா இனி எந்த காலத்திலும் இந்த பூமியில் வாழ்வதற்கான வாய்ப்பே கிடைக்க போறதில்லை. அவ்வளவு சீக்கிரமாக முடித்துக் கொள்வதற்காகவா நாம இவ்வளவு சிரமப்பட்டோம்? நம் அத்தனை சுமைகளையும் துன்பங்களையும் தூக்கி நம்மை சார்ந்தவர்களிடம் கொடுத்துவிட்டு போவதுதான் நம் பிறப்பின் அர்த்தமா? ஒரு எறும்பை பிடித்து நாம் தண்ணீரில் போட்டால் அது கடைசி மூச்சு வரைக்கும் போராடி பார்த்துவிட்டு தான் சாகின்றது. ஒரு மீனை தூக்கி தரையில் வீசினால் அதுவும் கடைசி மூச்சு வரைக்கும் தம் கட்டி பார்த்து விடுகின்றது. மனிதர்கள் நமக்கு என்ன? நாம் மட்டும் ஏன் இடையிலேயே மூச்சை நிறுத்திக் கொள்ள வேண்டும்? நம்மிடம் உயிர் இருக்கிறதா? தெளிவான சிந்தனை இருக்கிறதா? அது போதும் என்று ரத்தன் டாடா சொன்ன ரத்னமான வரிகளை நாம் பார்த்தோம். அதனால நேயர்களே, நாம் இருக்கிற வரைக்கும் நம்மிடம் உயிர் இருக்கின்றதா, தெளிவான சிந்தனை இருக்கின்றதா என்பதை மட்டும் பார்ப்போமா? This video is sponsored by BuyMode eShop application. BuyMode eShop application is one of the online shopping application now available on Play Store and App Store. Click below link and install the application. https://buymode.shop. Thank you.